அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அருமையான காலை பொழுதிலே இந்த கிராஜுவேஷனில் என்னை அழைத்து என்னை கண்ணியப்படுத்திய பெருமைப்படுத்திய இந்த ஸ்கூல் நிர்வாகத்திற்கு நான் நன்றி கடன் கொண்டிருக்கிறேன். அன்பான பெற்றோர்களே, நீங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு உங்கள் வாழ்விலே, உங்கள் குழந்தைகளுடைய வாழ்விலே மெச்ச தகுந்த ஒரு நிகழ்வு. ஏன் என்று சொன்னால், உங்கள் கைகளிலே பிறந்த குழந்தையாக இருந்த இந்த குழந்தைகள் எப்பொழுது தவழும், எப்பொழுது பேசும், எப்பொழுது உட்காரும், எப்பொழுது நடக்கும் என்ற ஆர்வமோடு எதிர்பார்த்த குழந்தைகளை ஒரு கட்டத்தில் இது எப்பொழுது பள்ளிக்கூடத்திற்கு செல்லும், அந்த யூனிஃபார்ம் சூழ்நிலையை போன்று அதை எப்போது நாம் நடந்து பார்ப்போம் என்று நீங்கள் எழுதி தவிர காரணங்கள் உண்டு. முதல் நாள் குழந்தைக்கு சீருடையை எழுதிவிட்டு அதை பள்ளிக்கு அனுப்புவீர்கள். வகுப்பறையில் கொண்டு போய் விடுமுறை அழுகை அழுகை அழுகை. வகுப்பறையை விட்டுவிட்டு நீங்கள் திரும்பி வரும்போது அம்மா அம்மா என்று அழுகை. போவீர்கள், சமாதானம் செய்வீர்கள், திரும்பி வருவீர்கள், மறுபடியும் போவீர்கள். இதுதான் நடந்தது. அப்படி அழுகையால் துவங்கிய இந்த வாழ்க்கை, இந்த பள்ளி வாழ்க்கை ஒரு கட்டத்தில் நீங்கள் நினைத்திருக்கக்கூடும், இந்த குழந்தையை எப்பொழுது இரவும் எப்பொழுது தினமும் இந்த பள்ளிக்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு வந்து சேர்ப்பது என்கின்ற ஒரு பெரிய தவிப்புக்கு ஆளாகியிருக்கிறது. ஆனால் அந்த குழந்தைகள் 2 ஆண்டுகள் அங்கு படிக்கவில்லை, அங்கு வாழ்ந்தது. அதுதான் உண்மை. இன்றைக்கு இந்த குழந்தைகளை நீங்கள் இந்த சீவடியில் இந்த உடையில் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அவருடைய கல்வி வாழ்க்கையில் இது ஒரு முதல் புள்ளி, துவக்கம். நாளை பல்கலைக்கழகங்களில் உங்கள் குழந்தைகள் இதே ஒரு உடையை தரித்து வருவதற்குண்டான அந்த காட்சிக்குரிய முன்னோடிதான் இந்த காட்சி. பள்ளிக்கு வருகின்ற குழந்தைகள் 2 ஆண்டுகள் இந்த பள்ளியிலே வாழ்ந்தது என்று சொன்னால் எது மாற்றியது? அழுத குழந்தை அமைதியாகி எப்படி மற்ற குழந்தைகளோடு இந்த பள்ளியிலே வாழ்ந்தது? என்ன காரணம்? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். காரணம் நான் சொல்லுகிறேன், அந்த குழந்தைகளுக்கான உலகத்தை காட்டியது இந்த பள்ளி உலகம். அவர்கள் உலகம் என்ன? அவர்களுக்கு நண்பர்கள் வேண்டும், சுதந்திரம் வேண்டும், தான் செய்வதை பிறர் பாராட்ட வேண்டும். அதை எல்லாம் பள்ளி